ஏமாப்ல கடையில் நான் கஸ்டமரை ஒத்த ஆளாக நின்று கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடான்னா எடுத்துட்டு போய் மியூசியத்தில் வைக்க வேண்டிய இந்த புராதனத்து வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்க. அத வெயிட் அண்ட் see. என்ன விஷயமா இருக்கும்? என்னதுல படம் ஓட்டக்கூடிய ரீல் எடுத்து வச்சிருக்க? ஓ ஸ்டிக்கரா? ஓ தான்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை தண்ணி வண்டியா இருக்குமோ? இல்ல மாப்ள, பழைய தண்ணி வண்டி ஓட்டுன ஞாபகம். அதான் நான் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த மாமனோட அருமை தெரியாம பேசியல நீ. தம்பி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? நான் பக்கத்துல ஒரு விஷயமா வந்தேன். அப்படியே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கம்மா. இது உங்கட மாதிரி தானம்மா. வீட்லயே இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த பக்கம் வாங்க. எங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னல நீ என்ன? ஏதோ சர்ப்ரைஸா? ஓ என்ன அப்ப நான் சொன்னது தானே மாப்ள? மேல புள்ளி வை, அப்ப கரெக்டா இருக்கும். என்ன வேற பேப்பர் எடுக்கிறான்? என்ன அது? தானமா? டேய், அடுத்தது ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் இருமாமா. சீக்கிரம் எடுத்து ஒட்டல, ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்காத. தானம் நீலா நல்லா இருக்கு மாப்ள. அடுத்தது டக்ளஸ் நீ ஏன் பேர் இருக்கா? எடு எடு எடுத்து அதான் அங்க ஒட்டி இருக்குல்ல. எங்க? அதான் அங்கதான் பாத்ரூமுக்கு பக்கத்துல. அங்கே. என்ன தம்பி, திடீர்னு வண்டியில தானோ நிலானெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? ஆமாமா, எங்க அப்பா இருந்தப்ப காரெல்லாம் வச்சிருந்தாரு. அப்ப கார் கண்ணாடியில 2 பக்கமும் என் பேரு, அம்மா பேரு, அக்கா தங்கச்சியோட பேரெல்லாம் வரிசையா ஒட்டிருப்பாரு. அத பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாராச்சும் அதை பார்த்து பேரை படிக்கிறப்போ அது எங்க கார் தான்னு அவ்வளவு பெருமையா இருக்குமா?